அவுது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். நம்ம இன்னைக்கு ஒழுக்கத்துடைய இஸ்லாமிய ஒழுக்கங்களுடைய பாடத்தில் ஒரு அற்புதமான ஒரு பெண்ணின் ஈமானிய பெண்ணின் வரலாறை குறித்து நம்ம பார்க்க போகிறோம். பாடம் 6, பேஜ் நம்பர் 263. அபூஜஹலுடைய மகன் இக்ரிமா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஆரம்ப காலத்தில் தந்தையுடன் சேர்ந்து இஸ்லாத்திற்கு எதிராக செயல்பட்டார். மக்கத்து முஸ்லிம்களுக்கு பல்வேறு துன்பங்களை விளைவித்தார். அவர் மக்கா வெற்றிக்கு பிறகு இஸ்லாத்தை ஏற்றார். மக்கா வெற்றி கொள்ளப்பட்ட போது மக்காவை விட்டு உயிருக்கு பயந்து தப்பி ஓடி ஒளிந்து கொண்டார். இக்ரிமாவின் மனைவி உம்மு ஹக்கீம் ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டார். தமது கணவர் உயிருக்கு பயந்து ஓடிய தகவலை நபி அவர்களிடம் கூறி, நான் அவரை அழைத்து வருகிறேன், அவருக்கு தாங்கள் அபயம் அளிக்க வேண்டுமென வேண்டினார். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் அதற்கு ஒப்புதல் அளித்தார்கள். உம்மு ஹக்கீம் ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் தம் கணவர் இக்ரிமாவை சந்தித்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறிய தகவலை கூறியவுடன் இக்ரிமா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு நிம்மதி ஏற்பட்டது. உடன் வரவும் சம்மதித்தார். அடுத்த நாள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை சந்தித்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் கரம் பிடித்து இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டார். படிப்பினை: ஒரு பெண்ணுடைய ஈமான் உறுதியால் தன் கணவருக்கும் இஸ்லாத்தில் இணையும் பாக்கியம் கிடைத்தது. பொதுவாக அக்காலத்து பெண்கள் மன உறுதியால் சிறந்தவர்களாக திகழ்ந்தார்கள். ஈமான் அவர்களின் உள்ளத்தில் ஆழமாக பதிந்திருந்தது. அந்த உறுதியால் ஒருவரை இஸ்லாத்தில் இணைக்க முடிந்தது. நாமும் முயற்சிப்போம் இன்ஷா அல்லாஹ். சுப்ஹானல்லாஹ். அற்புதமான வரலாற்றிற்கு சொந்தக்காரரான இக்ரிமாவை குறித்தும் உம்மு ஹக்கீம் ரலியல்லாஹு அன்ஹா அவர்களை குறித்தும் இந்த பாடம் நமக்கு உணர்த்துது. இப்போ நம்ம ரெண்டு விதமாக நம்ம பார்க்க போகிறோம். யார் இந்த இக்ரிமா, யார் இந்த உம்மு ஹக்கீம், இவர்களுடைய சிறப்பு என்ன, இவர்கள் இஸ்லாமிய மார்க்கத்துக்காக என்ன மாதிரியான அவங்களுடைய வாழ்க்கையை செலவழிச்சாங்க அப்படின்ட்டு சுருக்கமாக முக்கியமான சம்பவங்களை மட்டும் நம்ம எடுத்து பார்க்க போகிறோம். முதல்ல இந்த இக்ரிமா யார் அப்படின்னு சொல்லும் பொழுது, இஸ்லாமிய எதிரிகளான அபூஜஹலின் மகன் இக்ரிமா. கிதாபுகளில் நம்ம புரட்டி பார்த்தோம்னா எல்லாத்துக்கும் அவங்களுடைய தந்தையுடைய பெயரோடு இருக்கும். இப்போ உதாரணமாக உமர் இப்னு ஹத்தாப், அதே போல் அப்துல்லா இப்னு உமர், உஸ்மான் இப்னு அஃபான் அப்படின்னு சொல்லிட்டு, இப்னு அப்பாஸ் அப்படின்னு சொல்லிட்டு தந்தையின் பெயர். ஆனால் இக்ரிமா மட்டும் என்னுடைய தந்தையோட பெயரை இணைக்காதீங்கன்னு சொல்லி அவங்க விருப்பப்படலை. வெறும் இக்ரிமா, அவ்வளோதான், அவங்களுடைய பெயரே அவ்வளோதான். எந்த கிதாபில் நம்ம பார்த்தாலும் இக்ரிமா ரலியல்லாஹு அன்ஹு அப்படின்ட்டு தான் அவங்களுடைய பேர் இருக்கும். அந்த அளவுக்கு தன்னுடைய தந்தை மீது ஒரு கட்டத்தில் வெறுப்பு ஏற்பட்டுருச்சு. ஆனால் இந்த இக்ரிமா இஸ்லாம் வருவதற்கு முன்னால் இஸ்லாமிய எதிரிகளின் முதல் 5 நபர்களில் இவரும் ஒருத்தர். உத்துபா, ஷைபா, அபூஜஹல், இக்ரிமா, வலீத் அப்படின்னு சொல்லிடலாம். உத்துபா, ஷைபா, அபூஜஹல், இக்ரிமா, வலீத், இந்த 5 பேர் தான் இஸ்லாத்தின் மிக மிக ஒரு கொடூரமான எதிரிகள். இப்போ எந்த அளவுக்கு அவங்க இந்த இக்ரிமா இருந்திருக்காங்க, இஸ்லாத்துடைய எதிரிகளில் பட்டியலில் இவரும் ஒருத்தர் அப்படிங்கிறது நமக்கு தெரிய வருது. சரியா? அப்போது இந்த இக்ரிமாவுடைய மனமாற்றத்தை அல்லாஹு தஆலா எப்படி ஏற்படுத்துகிறா அப்படின்னு சொன்னால், ஒரு வசனம் இவங்களுக்கு சொல்லப்படுது. அதாவது யஹ்ருஜு மினல் ஹய்யி வல் மையித்தி, அதாவது அல்லாஹு தஆலா உயிர் அற்றதிலிருந்து உயிருள்ளதையும் உயிர் உள்ளதிலிருந்து உயிர் அற்றத்தையும் அல்லாஹ் வெளியேற்றுகிறான் அப்படின்ட்டு நம்ம ஒரு வசனம் ஓதுவோம்ல. அதே போல் அதில் யுஹ்ரிஜுல் ஹய்ய மினல் மையித்தி வ யுஹ்ரிஜுல் மையித்த மினல் ஹை அப்படின்ட்டு ஒரு வசனம் வருமா. இந்த வசனத்திற்கு தோதுவாக உயிரற்ற கல்பு செத்த அந்த அபூஜஹலிடத்திலிருந்து உயிருள்ள இக்ரிமா நமக்கு கிடைத்திருக்கிறார் அப்படின்னு சொல்லுவாங்க. எப்படி அல்லாஹு தஆலா ஒரு நேர்வழியை அவங்களுக்கு கொடுத்துருக்கா அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். இந்த இக்ரிமா பார்த்திங்கன்னா அம்பு எய்கிறதுலையும் குதிரை ஓட்டத்துலையும் மிகச்சிறந்தவங்க. குதிரையோடு ஓட விட்டோம்னா இவர் தான் முந்தக்கூடிய அளவுக்கு அந்த அளவுக்கு திறமை பெற்ற ஒரு மனிதராக இருந்திருக்கிறாங்க. இந்த இக்ரிமா அபூஜஹல் ஊட்டி இஸ்லாம் எதிர்க்கக்கூடிய ஒரு மார்க்கம், இஸ்லாம் நமக்கு பிடிக்காத ஒரு மார்க்கம் அப்படின்னு சொல்லி ஊட்டியதின் காரணம் ஒன்று. ரெண்டாவது, பத்ரில் தன்னுடைய தந்தையை கொலை செய்யப்பட்டதை இக்ரிமா நேரடியாக பார்க்குறாரு. ரொம்ப எந்த அளவுக்கு அப்படின்னா, சும்மா சாதாரணமான அபூஜஹல் கொலை செய்யப்படலை, ரொம்ப கொடூரமாக கொலை செய்யப்பட்டு அந்த அபூஜஹல் மீது ஏறி உட்கார்ந்து இப்னு மஸ்ஊத் அவங்க என்ன செய்வாங்களா, தன்னுடைய அந்த ஒல்லியான காலை அவனுடைய கழுத்தின் மீது வைத்து, இஸ்லாத்தின் எதிரியே இப்பொழுது உன்னுடைய நிலைமையை பார்த்தியா அப்படின்னு சொல்லி அவனுடைய தலை என்ன செய்வாங்க, வெட்டி
அவனுடைய காதில் வாளை நுழைத்து என்ன செய்வாங்களா, ரசூல்லாட்ட வந்து காமிப்பாங்களா. சுப்ஹானல்லாஹ். இதெல்லாம் பார்த்த இக்ரிமாவுக்கு மிகப்பெரிய ஒரு கோபம், இஸ்லாம் மீதும் அந்த சஹாபாக்கள் மீதும் ரசூல்லா மீதும் ரொம்ப கோபம். அதனால் உஹது போரில் இருக்கிற முஸ்லீம்களை நிறைய பேர் என்ன செஞ்சுருக்காங்க, இந்த இக்ரிமா கொண்டிருக்கிறாரு. பத்ரு உஹது யுத்தத்தில் சஹாபாக்களை களமாடிய அந்த கல்புக்குள்ள இஸ்லாம் மார்க்கம் எப்படி வந்தது. சுப்ஹானல்லாஹ், எவ்வளோ பெரிய விஷயம். அவங்களுக்கு அல்லாஹு தஆலா ஹிஜ்ரி 8 ஃபத்ஹ் மக்காவில் தான் இஸ்லாம் மார்க்கத்தின் நுழையக்கூடிய பாக்கியத்தை கொடுத்துருக்கான். இதனுடைய பின்னணியாகத்தான் உம்மு ஹக்கீம் என்கின்ற அவர்களுடைய மனைவி இடம்பெறாங்க. இந்த ஃபத்ஹ் மக்காவில் ரசூல்லா என்ன செஞ்சாங்க தெரியுமா? அதாவது சில மனிதர்களுடைய பெயர்களை சொல்லி இவங்கெல்லாம், அதாவது முதல்ல இஸ்லாத்தை ஏற்றுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு பாதுகாப்பு, ரெண்டாவது யாருடைய வீட்டில் நீங்கள் தஞ்சம் புகுறீங்களோ அவங்களுக்கும் பாதுகாப்பு கிடைக்கும், இந்த ரெண்டும் இல்லாமல் இஸ்லாத்துடைய எதிரியாக நீங்கள் இருந்தீங்க அப்படின்னா அவங்களுக்கு கொலை மிரட்டலுடைய செய்தியை விட்டுட்டாங்க. என்னன்னா கண்டிப்பாக அவங்க கண்ட இடத்துல என்ன செஞ்சிடணும், அவங்கள கொலை செஞ்சிடணும் அப்படின்னு சொல்லிட்டு அதில் ஒரு 4 பேரை சொல்லியிருப்பாங்க. அந்த 4 பேரில் இக்ரிமா ஒருத்தர். அந்த 4 பேரில் இக்ரிமா ஒருத்தர். இதை கேள்விப்பட்ட இக்ரிமா, ஆஹா மக்காக்குள்ளே இருந்தால் நம்மளுடைய உயிர் போயிரும்னு சொல்லிட்டு யமன் தேசத்துக்கு ஓடிட்டார். எங்கே போயிட்டாரு? யமன். சுருக்கமாக நான் உங்களுக்கு சொல்கிறேன் சரியா. யமன் தேசத்துக்கு போயிட்டார். போனது யமன் தேசத்தில் ஒரு கப்பலில் பயணிக்கிறார் அந்த இக்ரிமா. இதை நான் உன்னையே உங்களுக்கு ஒரு வரலாறாக ஒரு ஜும்மாவுடைய பயனில் ஃபுல்லாக சொல்லியிருக்கோம், இருந்தாலும் ஒரு ஞாபகத்துக்காக. யமன் அந்த கப்பலில் போகும் பொழுது அல்லாஹுடைய நாட்டம் எப்படி மனிதனுடைய உள்ளத்தை நேர்வழிப்படுத்துவதற்கு அவனுடைய குதிரத்தை எப்படி செயல்படுத்துகிறா அப்படிங்கிறத பாருங்கள். போனால் மிகப்பெரிய புயல் காற்று அந்த கப்பலை சூழ்கிறது. சூழ்ந்த உடனே அந்த கப்பலுடைய மாலுமிகள் நினச்சிட்டாங்க, அவ்வளவுதான், இந்த கப்பல் என்ன செய்ய போகுது, மூழ்க போகுது, நம்மளை வந்து உயிர் தப்பிக்க முடியாது, கடைசி காலகட்டத்தில் நம்ம இருக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மக்கள், அந்த அந்த கடலில் பயணம் செய்த மக்கள் முஸ்லீம்கள். அப்போ அந்த முஸ்லீம்கள் சொல்கிறாங்களா, நீங்கள் லாத்து உஸாவை வணங்கினாலும் சரி, ஏன்னா லாத்து உஸாங்கிறது இந்த துன்யாவில் இந்த உலகத்தில் ஏற்பட்ட சோதனைக்கு நீங்கள் அழைப்பீங்க. இப்போ பெரிய சோதனை, இந்த பெரிய சோதனைக்கு யார் அழைக்கணும்? ஆனால் அவங்களும் அப்படி தான் நினச்சாங்க. நான் ஒரு முன்ன நான் சொல்லியிருக்கேன் இல்லையா, சின்ன சோதனைக்கு யாரை நீங்கள் அழைப்பீங்கன்னு ரசூல்லா ஒரு சஹாபியை கேட்கும்பொழுது, மனிதரை கேட்கும் பொழுது, லாத்து உஸா சிலைகளை, பெரிய சோதனைக்கு யார் அழைப்பீங்க? அல்லாஹ் 7 வானத்திற்கு. அப்போ நீங்கள் எதுக்கு இந்த சின்னதை போயிட்டு இது பண்ணுறீங்க, எதையுமே பெரியவனை நீ அல்லாட்ட கேட்கக்கூடாதா அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா. அதன் அடிப்படையில் அந்த மாலுமிகள் என்ன செய்கிறாங்க, சொல்கிறாங்க. சொன்ன உடனே தான் இக்ரிமா உணர்றாரு, ஆகா நம்மளுடைய முடிவு கடைசி கட்டத்தில் இருக்குது. இப்போ இந்த இடத்துல மனசுக்குள்ள உறுதியாக நீங்கள் யோசிச்சு பாருங்கள், கடலில் கப்பல் பயணிக்க போகுது, மூழ்க போகுது. அந்த நேரத்தில் அவர்களுடைய துவா எவ்வளோ உருக்கமாக இருக்கும். யா அல்லாஹ், உன்னிடத்துல நான் ஈமான் கொண்டு உன்னை நம்பி நான் கேட்குறேன், நீ என்னை இந்த விபத்திலிருந்து, இந்த சோதனையிலேருந்து நீ காப்பாற்றிட்ட அப்படின்னா உன் மீது ஆணை, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை சந்தித்து அவர்களுடைய கை மீது என் கை வைத்து நான் பைஅத் செய்து இஸ்லாத்தில் இணைந்து கொள்வேன் சொல்லிட்டார். சொன்ன உடனே தான், சொன்ன மறுகணம் சுப்ஹானல்லாஹ், அந்த புயல் காற்றுடைய வேகம் அடங்குது, கப்பல் சீதோஷமான நிலையில் பயணிக்குது, ஒரு தீவில் அவங்கள என்ன செஞ்சிடறாங்க, இறக்கி விட்டுறதாங்க. சுப்ஹானல்லாஹ். இங்கே என்ன நடக்குது, இதெல்லாம் அவருடைய பயணத்தில் நடக்குது. இங்கே உம்மு ஹக்கீம் என்ன செய்கிறாங்க தெரியுமா, அந்த ஃபத்ஹ் மக்காவில் இந்த இப்படி நம்மளுடைய கணவனுடைய பேரை வந்து கொலை மிரட்டலாம் ரசூல்லா விட்டுட்டாங்களே அப்படின்னு சொல்லிட்டு பெண்கள் எல்லாம் பைஅத் செய்ய வரிசையில் வருவாங்களாம். யார்? நம்ம ஹிந்தா, பெரிய பெரிய அந்த ரக்கட் கேர்ள்ஸ்லாம் என்ன செய்கிறாங்க, வர்றாங்க. வந்த உடனே தான் ஹிந்தா என்ன செய்வாங்க, சொல்லுவாங்க, அல்லாஹ்வுடைய தூதரே, அல்லாஹ் உங்களுக்கு பெரிய பரந்த விசாலமான மனதை கொடுத்துருக்கிறான், இரக்க குணத்தை கொடுத்துருக்கிறான், அதனால் எல்லாரையும் நீங்கள் மன்னிப்பீங்க, என்னையும் நீங்கள் மன்னிப்பீர்களா? சுப்ஹானல்லாஹ். ஹிந்து என்ற பெண்மணி எவ்வளோ பெரிய ஹம்ஸா ரலியல்லாஹு அன்ஹு ஈரக்கொலை எப்படி நிறைய இருக்கு இல்லையா. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இரக்க குணம். சுப்ஹானல்லாஹ். காரிய நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன செய்கிறாங்க, அவங்களையும் என்ன செய்கிறாங்க, மன்னிக்கிறாங்க. இப்படி அடுத்த வரிசையில் வரக்கூடிய இந்த உம்மு ஹக்கீமும் இஸ்லாத்தில் இணைந்து கொண்டு, அல்லாஹுடைய தூதரை, எனக்கும் ஒரு கோரிக்கை உண்டு, என்னுடைய கணவருடைய பெயரை கொண்டு நீங்கள் என்ன செய்றீங்க, கொலை மிரட்டல் விட்டுட்டீங்க, நான் இஸ்லாத்தில் இணைஞ்சிட்டேன், அதே போல் இஸ்லாத்தில் இணைந்த முஸ்லீமான கணவரோடு தான் எனக்கு வாழ விருப்பம் உண்டு, என்னுடைய கணவரை நான் விட்டு கொடுக்க மாட்டேன், அவரை விட்டு நான் பிரிய மாட்டேன், அதனால் நீங்கள் எனக்கு ஒரு பாதுகாப்பை கொடுத்தா, ஒரு வாக்குறுதியை கொடுத்தா, என்னன்னா நான் அவரை கூட்டிட்டு வந்தால் நீங்கள் கொலை செய்யக்கூடாது, கண்டிப்பாக அவரை இஸ்லாத்தில் ஏற்றுக்கொள்ள வைப்பது என்னுடைய கடமை, அப்படி இருந்து நீங்கள் பாதுகாப்பான உறுதிமொழியை கொடுத்துட்டீங்கன்னு நான் என்ன செஞ்சிடறேன், கூட்டுட்டு வந்து. இங்கே பயணிக்கிறாங்க உம்மு ஹக்கீம் பாலைவனத்தில் ஒரு ரோமானிய அடிமை ஆணோடு.
அந்த காலத்தில் இந்த சட்டங்கள் இல்லை, அப்போங்க இறக்கப்படலை. ஒரு பெண்ணோடு ஒரு ஆணோடு தனிமையில் பயணம் செய்யக்கூடாதுங்கிற சட்டங்கள் இல்லை. அதனால் ரோமானிய அந்த அடிமை ஆணோடு பயணிக்கும் பொழுது அவங்களுக்கு நிறைய துன்பங்கள். இந்த அடிமை ஆண் பார்த்தீங்கன்னா சுப்ஹானல்லாஹ் காலங்காலமாக அடிமையாக இருந்து உம்மு ஹக்கீம்கிட்டையும் அந்த நம்ம இக்ரிமாட்டை வேலை செஞ்ச அடிமைக்கு புத்தி மாறுது. என்னன்னா அந்த பாலைவனத்தில் போகும் பொழுதே தவறுக்காக அந்த உம்மு ஹக்கீமை என்ன செய்கிறாரு, அழைக்கும் பொழுதுதான் அந்த உம்மு ஹக்கீம் சுதாரிப்போடு மனசுக்குள்ளே சொல்லிக்கிட்டாங்களா, ஆஹா இன்னும் இப்படி இந்த அடிமையுடைய குணம் இப்படி போயிடுச்சு, இப்போ நம்ம வேண்டான்னு சொன்னோம்னா நம்ம தனிமையில் இருக்கிறோம், நம்ம ஒரு பெண்ணாக இருக்கிறோம், அவன் என்ன வேணாலும் என்ன செய்யலாம், அதனால் பொறுத்துக்கொள், பொறுமையாயிரு அப்படின்னு சொல்லியே பேசியே சமாளித்து என்ன செய்கிறாங்க, கூட்டு போகிறாங்க. ஒரு கிராமத்தை சந்திக்கிறாங்க. அப்போ தான் உம்மு ஹக்கீம் சொல்கிறாங்க, அப்பொழுது தான் எனக்கு உயிர் மூச்சே வந்தது, அந்த கிராமவாசிகளிடத்தில் தண்ணீர் கேட்பது போல் கேட்டு என்னுடைய அடிமையுடைய கெட்ட குணத்தை நான் அவர்களிடத்தில் முறையிட்டேன். அதனால் என்ன செய்கிறாங்க, அந்த அடிமையை பிடிச்சி அடித்து கெட்டி போட்டுட்டாங்க. சரமாரியான அடியை அந்த அடிமை வாங்கிட்டான். வாங்கும் பொழுது அப்படியே அவங்களுடைய பயணம் தொடருது. அதோ கடற்கரை ஓரத்தில் ஒரு படகுடைய அந்த படகை ஓட்டக்கூடிய அந்த மனிதர் இடத்துல ஒரு மனிதர் பேசிக்கிட்டு இருக்கிறார். எப்படி பேசுகிறாரு, யார், அந்த இக்ரிமா. என்னை வந்து அந்த அக்கறைக்குள்ள நீ போய் விட்டுட்ட அப்படின்னு சொன்னால் உனக்கு சில தீனார்களை நான் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லும் பொழுது அந்த படகோட்டி அவர் ஒரு முஸ்லீம், எனக்கு தீனார் திர்ஹம்லாம் வேண்டாம், நான் ஷஹாதத் கலிமா சொல்லி கொடுக்குறேன், அதை சொல்கிறீங்களா, ஷஹாதத் கலிமா சொல்லி கொடுக்குறேன், அதை நீங்கள் சொல்கிறீங்களா, அதுவே எனக்கான ஹதியாவாக இருக்கும் அப்படிங்கிறத சொல்கிறாங்க. சொல்லிக்கிட்டு இருக்கும் பொழுது அந்த இக்ரிமா சொல்கிறாரு, இதுக்காகத்தான் நான் பயணிக்க போகிறேன் என்று சொல்லும் பொழுது பின்னாடி இருந்து உம்மு ஹக்கீம் சலாமோடு வர்றாங்க. அஸ்ஸலாமு அலைக்கும் அப்படின்னு சொன்ன உடனே தன்னுடைய மனைவியின் அந்த சலாமும் அந்த தன்னுடைய மனைவியுடைய தன்னடக்கத்தையும் பார்த்து ஆச்சரியப்படுறாங்க. அல்லாஹ் அக்பர், என்ன சலாமெல்லாம் சொல்றியே, என்ன விஷயம் அப்படின்னு சொல்லும் பொழுது, உங்களை தேடித்தான் நான் வந்திருக்கிறேன், நான் இஸ்லாத்தை ஏற்றுக்கிட்டேன், ஃபத்தஹ் மக்கா வெற்றியை ரசூல்லா வந்து அங்கீகரிச்சுட்டாங்க, உங்களுக்கு விடப்பட்ட அந்த கொலை மிரட்டலையும் அல்லாஹுடைய தூதர் நீக்கிட்டாங்க அப்படிங்கிற உறுதிமொழியோடு நான் உங்களை சந்தித்திருக்கிறேன், இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளுங்கள். அல்லாஹ் அக்பர். அப்போ இஸ்லாத்தை ஏற்றுக்கிறதுனா எங்கே போகணும், ரசூல்லாட்ட போகணும். அப்போ நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் 2 பேரும் பயணிக்கிறாங்க. பயணிக்கும் வழியில தான் தனக்கு வந்து நடந்த அந்த ரோமானிய அந்த செஞ்சான்ல அடிமை, அவனுடைய போக்கெல்லாம் சொல்கிறாங்க. இவருக்கு சரியான கோபம், நம்மளுடைய வீட்டிலையே வேலை செஞ்சுட்டு இப்படி ஒரு துரோகம் செஞ்சுருக்கானா அப்படின்னு சொல்லிட்டு அந்த கிராமத்தை கடந்து தானே போகணும். அந்த அடிமையை கட்டி வச்ச அடிமையை பார்த்தோன்னே கோபத்தில் அவர் என்ன செஞ்சிட்டாரு, தலையை வெட்டிட்டார். இந்த வரலாறுல இஸ்லாம் மார்க்கத்திற்கு முன்னால் அவர் இணைந்து கொள்ளும் பொழுது செய்த கடைசி கொலை. ஏன்னா இஸ்லாம் மார்க்கத்துக்கு முன்னாடி போகும்போது எல்லாம் என்ன இஸ்லாம் உள்ள முன்னுக்க இல்லை, ஏன்னா அவங்களோட பாவங்களாம் என்ன செய்யப்படும், மன்னிக்கப்படும். இப்போ என்னுடைய மனைவிட்ட இப்படி தவறாக நடந்துக்கிட்டே, நன்றி கெட்டவனே அப்படின்னு சொல்லிட்டு என்ன செஞ்சுட்டாரு, வெட்டிட்டார். போகிற வழியில் பயணங்கள் தொடருது. ஒரு கூடாரத்தில் இரவு நேரத்தில் தங்கும் பொழுது தன்னுடைய மனைவிடத்தில் அவர் வந்து சேருவதற்காக ஆசைப்படுறாரு. அப்போ அந்த மனைவி சொல்லக்கூடிய ஈமானிய உறுதியான பெண் அவங்க சொல்கிறாங்க, வேண்டாம், இப்பொழுது வேண்டாம், நீங்கள் வந்து ஒரு காஃபிராக இருக்கிறீங்க, நான் ஒரு முஸ்லீம் பெண்ணாக இருக்கிறேன், முஸ்லீமாக அங்கீகாரம் பெற்ற ஒரு ஹலாலான முறையில் நம்ம சேர்வது தான் இப்பொழுது பொருத்தமானது அப்படின்னு சொல்லிட்டு என்ன செய்கிறாங்க, அவங்க 2 பேரும் பகலில் என்ன செய்கிறாங்க, மறுபடியும் பயணிக்க ஆரம்பிக்கிறாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் வரும்பொழுது தூரத்தில் பார்த்த நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சஹாபாக்கள்கிட்ட சொல்கிறாங்க, இக்ரிமா வர்றாரு, அவருடைய தந்தையை பற்றி தப்பாக பேசாதீங்க. என்ன, அபூஜஹல் அவங்களுடைய தந்தையை குறித்தோ, இந்த தந்தையின் மகனை பாரு, உங்கள் அத்தா இப்படிலாம் செஞ்சார்ல, எவ்வளோ பெரிய எதிரி நீங்களாம் இப்படி அப்படின்ட்டு எதையும் பற்றி என்ன செய்யக்கூடாது. ஏன்னா மனுஷனுடைய இயல்பு அதுதானே, அப்படி இருந்தானே இப்படி இருந்தானே, எதையும் பற்றி நீங்கள் என்ன செய்யக்கூடாது, பேசக்கூடாது. ரசூலுல்லாஹ் என்ன செஞ்சாங்க, அவங்களுடைய தோளில் இருக்கக்கூடிய துண்டை என்ன செய்கிறாங்க, கீழே போட்டுட்டு குதித்து எழுகிறாங்களா சந்தோஷத்தில். ஏன்னா ரசூலுல்லாஹ் வந்து ஒவ்வொரு மனிதனுடைய அந்த இஸ்லாம் வரக்கூடிய அந்த சூழ்நிலையை பார்க்கும்பொழுது ரொம்ப சந்தோஷப்படுவாங்க. அதில் இவ்வளவு காலங்கள் இஸ்லாமிய எதிரியாக இருந்து எவ்வளவு பெரிய ஒரு சந்தோஷம் இருக்கும். ரசூலுல்லாவுக்கு மனமகிழ்ச்சி, அகமகிழ்ச்சின்னு எழுதுறாங்க. அதில் அகமகிழ்ச்சியோடு ரசூலுல்லாஹ் எழுந்து கொள்கிறார். எழுந்து இக்ரிமா ரலியல்லாஹு அவர்களை வரவேற்று பைஅத் செய்து இக்ரிமா கேட்குறாங்க, நான் என்ன செய்ய வேண்டும் அப்படின்னு சொல்லும் பொழுது, நீங்கள் ஷஹாதத் கலிமா மொழிந்து என்னையும் அல்லாஹையும் என்னையும் நீங்கள் ஈமான் கொள்ளுங்கள் அப்படின்னு சொல்லி முடித்தது தான் தாமதம். பைஅத் செய்கிறாங்க. பைஅத் செஞ்சு அவங்க வார்த்தையை கவனிங்கள். இக்ரிமா ரலியல்லாஹு, அல்லாஹுடைய தூதரே, இதற்கு முன்னால் நான் எதிரியாக இருந்தேன், இப்பொழுது நான் இஸ்லாமிய மார்க்கத்தில் உறுதுணையாக இருப்பதற்கு ஆசைப்பட்டேன். அல்லாஹுடைய தூதரே, இதற்கு முன்னால் என்னுடைய செல்வங்கள் எல்லாம் இஸ்லாம் மார்க்கத்திற்கு எதிராக நான் என்னுடைய செல்வத்தை செலவழித்தேன், இப்பொழுது நான் என்ன செய்ய போகிறேன், என்னுடைய இஸ்லாம் மார்க்கத்திற்காக செலவழிப்பதற்கு நான் முற்படுகிறேன் அப்படின்னு சொல்லி அவர் வந்து குர்ஆன் லவர். அவர் வந்து குர்ஆனில் அவ்வளவு பெரும் காதல்,
எப்படி சொல்லுவாங்கன்னா கலாமு ரப்பி கலாமு ரப்பி, அதை பார்க்கும் பொழுதெல்லாம் அதை பார்த்து பார்த்து உருகி உருகி கலாமு ரப்பின்னு சொல்லி முத்தம் கொடுத்து கொண்டே இருப்பார்களாம் அந்த குர்ஆனுக்கு. சுபஹானல்லாஹ். இப்போ நம்ம பெரியவங்களாம் செய்வாங்க, ஓதிட்டு முத்தம் கொடுத்து வைப்பாங்க, குர்ஆனை பார்க்கும் பொழுது ஒரு முத்தம். இதெல்லாம் வந்து குர்ஆன் மீது கொண்ட ஒரு ஆசை, ஒரு ஒரு ஈர்ப்பு, ஒரு ஆர்வம், ஒரு அன்பு. இதை பார்த்த உடனே இக்ரிமா என்ன செய்வாரா, அடிக்கடி குர்ஆனை பார்க்கும்போது கலாமு ரப்பி, என்னுடைய இறைவனின் வார்த்தை, என்னுடைய இறைவனின் வார்த்தை அப்படின்னு புகழ்ந்து கொள்ளக்கூடிய அளவுக்கு அல்லாஹ் தஆலா எவ்வளோ பெரும் எதிரியை கடைசி காலகட்டத்தில் நுழைய வைக்கிறார். அல்லாஹ் அக்பர். அவங்களுடைய அடுத்து பார்த்தீங்கன்னா அவங்களுடைய இஸ்லாமிய மார்க்கத்தில் சொல்லவா வேணும், சஹாபாக்கள் ஆயிட்டாங்கன்னா அவங்களுடைய முழு வாழ்க்கையும் மாறுது. சுபஹானல்லாஹ். சுருக்கமாக சொல்லி முடிச்சோம். அவர் வந்து எருமூக் என்ற யுத்தத்தில் தான் அவங்க ஷஹீதாயிடுறாங்க. அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவருடைய காலத்தில் இருக்கக்கூடிய எருமூக் யுத்தம். அந்த யுத்தத்தில் ஷஹீதாகும் பொழுது கூட ஒரு மனித நேயத்திற்கான ஒரு சம்பவம் நடக்குது. குத்துப்பட்டு கிடக்கிறாங்க. கிட்டத்தட்ட ஹாலித் இப்னு வலீத் அவங்களுடைய ஹாலித் இப்னு வலீத் கால் நீட்டி இருக்கிறாங்க. இக்ரிமா இங்கே படுத்திருக்கிறாரு. ஹாலித் இப்னு வலீதுடைய காலில் யார் படுத்திருக்காங்க அப்படின்னா இந்த இக்ரிமாவுடைய சிறிய தந்தை ஹாரிஸ் ஐயாஷ். இவங்க யாருன்னா இக்ரிமாவுடைய குடும்பத்தார்கள். புரியுதுங்களா? இப்போ எல்லாருமே பயங்கரமான அடியோடு படுத்திருக்கிறாங்க. அப்போ அந்த ஹாரிஸ் இருக்கிறார்ல, அவர் தண்ணீர் கேட்குறாரு குடிக்கிறதுக்கு. தண்ணீர் கேட்கும் பொழுது குடிக்கக்கூடிய நேரத்தில் இக்ரிமா அவரை பார்க்கும் பொழுது சரி தன்னுடைய கேட்குறாரு அப்படின்னு சொல்லிட்டு இந்த நீ குடி அப்படின்னு சொல்லிட்டு இக்ரிமா சமிக்ஞை செய்து குடிக்க கொண்டு வந்தவங்கள்ட்ட சமிக்ஞை செய்து அவங்களுக்கு கொடுங்கன்னு சொல்கிறாங்க. நான் முன்ன சொல்லியிருக்கேன், அந்த ஞாபகம் இருக்கா? அப்போ அந்த இக்ரிமா என்ன செய்கிறாரு, ஐயாஷை பார்க்குறாரு. அந்த ஐயாஷை பார்த்த உடனே அந்த இக்ரிமா சமிக்ஞை செய்து அவருக்கு கொடுங்கன்னு சொல்கிறாங்க. ஐயாஷை கொடுக்கும் பொழுது ஐயாஷ் குடிக்காமையே இறந்து போயிடுறாரு. மறுபடியும் இவங்க 2 பேரும் என்ன செய்கிறாங்க, தண்ணீர் குடிக்காமலே அவங்களுக்கு பார்த்தாரு. அல்லாஹ் அக்பர். இதை நம்ம எப்படி எடுத்துக்கலாம் அப்படின்னு ஒரு மனித நேயம். அதாவது நம்ம கடைசி காலகட்டத்தில் கூட நம்மளுடைய தேவைக்கு அடுத்து நம்மளுடைய தேவையை விட மற்றவர்களுடைய தேவைக்கு என்ன செய்கிறாங்க, ஒரு முன்னுரிமை கொடுக்கக்கூடிய அளவிற்கு இக்ரிமா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஷஹீத் என்கின்ற அந்தஸ்தோடு அவர்கள் வீர மரணம் அடைகிறார்கள். இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன். சுப்ஹானல்லாஹ். இந்த இக்ரிமாவுடைய மனைவி உம்மு ஹக்கீம், அவங்களுக்கு என்ன சிறப்பு பெயர் தெரியுமா? சுஹதாக்களின் மனைவி. சுஹதாக்களின் மனைவினா இப்போ எத்தனை சுஹதாக்கள் அப்படின்னு நம்ம யோசிக்கணும். என்னன்னா இக்ரிமா இறந்துட்டாரு. அந்த இக்ரிமா இறந்த அந்த எருமுக் யுத்தம் பார்த்தீங்கன்னா பல காலங்கள் நடந்திருக்கு. இறந்ததோட யுத்தம் முடியலை, பல காலங்கள் நடந்திருக்கு. இங்கே யார், நம்ம உம்மு ஹக்கீம் அந்த அந்த போர்லையே ஒரு கூடாரம் விட்டு இத்தாவில் இருக்கிறாங்க. புரியுதுங்களா? அதில் ஹாலித் இப்னு வலீத் இல்லை, ஹாலித் பின் சயீத் என்கின்ற ஒரு சஹாபி உம்மு ஹக்கீமை திருமணம் செய்வதற்கு அவங்கள்ட்ட என்ன செய்கிறாங்க, கேட்குறாங்க. யார், நம்ம அபூ சுஃபியானு கேட்டிருக்கிறாரு. இந்த ஹாலித் இப்னு சயீதும் திருமணம் செய்வதற்கு ஒப்புமை கேட்டிருக்கிறாங்க இத்தாவுடைய காலகட்டத்திலேயே. ஏன்னா இந்த இத்தாங்கிறது எதுக்காக அல்லாஹு தாலா ஏற்பாடு செஞ்சுருக்காங்கிறது மறைமுக விஷயங்கள் நமக்கு தெரியும் இல்லையா? 2 விஷயம் இருக்குது. ஒன்று அவங்க குழந்தை உண்டாயிருக்கிறாங்களான்னு உண்டு. 2வது அடுத்த திருமணத்திற்காக தயாராகிறதுக்கு மனதளவில் தயாராகணும். அதில் அல்லாஹ்வே குர்ஆனில் என்ன சொல்கிறான் தெரியுமா? அப்படி இத்தாவில் இருக்கக்கூடிய பெண்ணிடத்தில் நீங்கள் உறவுகளாக இருக்கக்கூடிய நீங்கள் சமிக்ஞை மூலம் சும்மா ஒரு அடையாளத்துக்காக, எப்படி சொல்கிறது, அதை செய்கையாக ஒரு சாடமாடையாக சொல்லுவாங்க இல்லையா, ஜாடமாடையாக அடுத்த திருமணத்திற்கு நீங்கள் கொஞ்சம் பேச்சுவார்த்தை கொடுங்கன்ட்டு எல்லாம் சொல்கிறான். பேச்சுவார்த்தை என்ன செய்யுங்க, கொடுங்க, அவங்க மனநிலை எப்படி இருக்குது அப்படின்ட்டு பேச்சுவார்த்தை கொடுக்க சொல்கிறான். சரி, இப்படி தான் இருக்கும் பொழுது தான் ஹாலித் இப்னு சயீதை இத்தாவுக்கு பின்னாடி அந்த நம்ம உம்மு ஹக்கீம் திருமணம் செய்து கொள்கிறார்கள். அந்த ஹாலித் இப்னு சயீதும் அதே எர்முக் யுத்தத்தில் என்ன செய்கிறாங்க, வஃபாத் ஆகிறாங்க. இந்த திருமணத்தில் ஒரு அழகான ஒரு வேலை என்னென்னா, அவங்க திருமணம் நடக்குது. ஏன்னா பல மாதங்கள் இந்த எர்முக் யுத்தம் நடந்திருக்கு, அதனால இவ்வளோ விஷயங்கள் அதுக்குள்ளே இருக்குது. அந்த கூடாரத்தில் என்ன செய்கிறாங்கன்னா, முதல் நாள் இரவு 2 பேரும் சேர்ந்து கொள்கிறாங்க. மறுநாள் பார்த்திங்கன்னா அந்த சேர்ந்து கொண்டு இருக்கக்கூடிய அந்த நேரங்களில் ரோமானிய மக்கள் என்ன செய்கிறாங்க, மறுபடியும் போர் தொடுக்க ஆரம்பிக்கிறாங்களாம். ஆரம்பித்த உடனே புது மாப்பிள்ளையாக இருக்கக்கூடிய ஹாலித் இப்னு சயீத் அப்புறம் அவருடைய வாழ்க்கையில் ஒரு முறை தான் என்ன செஞ்சுருக்கிறாரு, சேர்ந்துருக்கிறாங்க. அவ்வளோதான், அவங்களுடைய வாழ்க்கை முடிய போகுது. யாருக்கு, ஹாலித் இப்னு சயீத். போர்க்களத்துக்குள்ளே போகிறாங்க. அல்லாஹ்வுடைய நாட்டை அவர் என்ன செய்கிறாரு, ஷஹீதாகிறார். இதை கேள்விப்பட்ட நம்ம உம்மு ஹக்கீம் அழுகலை, ஆர்ப்பாட்டம் பண்ணலை.
என்னடா இப்படி ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லி ஈமானிய உறுதி கொண்ட அந்த பெண் கூடாரத்தில் மேல் இருக்கக்கூடிய ஒரு கட்டையை உருவுறாங்களாம். உருவி கவச ஆடை அணிந்து கொண்டு அந்த போர்க்களத்துக்குள்ளே போய் 7 ரோமானியர்களை கொலை செய்கிறாங்க. 7 ரோமானியர்களை கொலை செய்கிறாங்க. அல்லாஹ் அக்பர். அப்போ ஷஹீத். மறுபடியும் 3வது திருமணம் யார் செஞ்சாங்க அப்படின்னா உமர் ரலியல்லாஹு அன்ஹு. உமர் ரலியல்லாஹு அவங்களுடைய மனைவிமார்களில் இவங்களும் ஒருத்தவங்க. சரியா? உமர் ரலியல்லாஹு அவர்கள் மூலமாக பிறந்தவங்க தான் ஃபாத்திமா பின்த் உமர். உமர் அலின் அவர்களுக்கு ஒரு மகள் இருந்திருக்கிறாங்க, ஃபாத்திமா பின்த் உமர் அப்படின்ட்டு. இந்த மகளை பெற்றெடுக்கும் பொழுதுதான் உம்மு ஹக்கீம் அதிகமான பிரசவ தீட்டுகள் ஏற்பட்டு அவர்களும் ஷஹீத் ஆகிறாங்க. புரியுதா? ஷஹீதுடைய அது ரசூலா சொல்லியிருக்காங்கல்ல 10 காரியங்கள் ஷஹீத். அதில் ஒன்று கர்ப்பிணி பெண்ணியாக இருக்கக்கூடியவங்க அந்த பிரசவ நேரத்தில் இறக்கக்கூடியதும் ஷஹீது தான். அப்போ ஷஹீதுடைய அந்த சாப்பம் சுகதாக்களின் மனைவி என்கின்ற ஒரு பெரும் பேற்றை பெற்றவர்கள் இந்த உம்மு ஹக்கீம். சுப்ஹானல்லாஹ். அல்லாஹு தஆலா அவர்களுக்கும் கடைசி நேரத்தில் ஷஹீத் என்கின்ற அந்தஸ்தையும் கொடுத்து அவர்களுக்கு மரணத்தை கொடுக்கிறான் அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். அல்ஹம்துலில்லாஹ். இவ்வளவு ஈமானிய உறுதியான ஒரு பெண்ணாக இவங்க இருக்கிறாங்க அப்படிங்கிறது இந்த வரலாற்று சுருக்கமாக இருக்குது. எல்லாம் அல்ல அல்லாஹ் நமக்குமே இந்த ஈமானிய உறுதியை எல்லா காலகட்டத்திலும் இன்ஷா அல்லாஹ் கொடுக்கணும் அப்படிங்கிறத நம்ம இதுக்கு ஒரு படிப்பினையாக எடுத்துக்கொள்ளணும்.